செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் தமிழர் கட்சி பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்பில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் கோவை மாவட்டத்தின் சார்பிலும் தொண்டாமுத்தூர் தொகுதியின் சார்பிலும் 2026 தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற வைப்பதற்கான இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில தலைவர் கேப்டன் துரை அவர்கள், நான் இங்கே பத்திரிகையாளரை ஊடகவியலாளரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது தொண்டாமுத்தூர் வேட்பாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரும் தன்னுடைய தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் ரஜகுனிஷா. நமது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர். என்னை இங்கே வேட்பாளராக அறிமுகப்படுத்தின செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் இங்கே தொண்டாமுத்தூர் தொகுதியில் வேட்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கேன். அடுத்த கட்ட பணி துண்டறிக்கைகள் கொடுத்து சுவர்ப்புகள் ஒட்டியும் இங்கே இருக்க பிரச்சனைகளை பழங்குடி மக்கள் மட்டும் இல்லாமல் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 10 ஏரியாக்கள் இருக்குது. அங்கே இருக்க எல்லா பக்கமும் போய் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை கண்டறிஞ்சு அதை முன்னிறுத்துறது தான் எங்களோட இருக்க ஒரே கொள்கை. முதல் கொள்கை அதுதான். அங்கே எல்லா பக்கமும் சென்று அவங்களுக்கான பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து அதை மனு கொடுத்து அந்த வகையில் தான் நாங்கள் முதல் ஸ்டெப் எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து தான் மற்ற இது எல்லாமே. முதல்ல அவங்க பிரச்சனைகள் என்ன அதை மட்டும் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதை நாங்கள் முன்னெடுக்கணும். இந்த தொகுதியில் வேலுமணின்ற ஒரு பெரிய இமயமலை மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவர் எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு ஆர்வமும் துடிப்பும் உங்களுக்கு எப்படி உருவாகுச்சு? இதை சீமான் அவர்கள் கொடுத்த வாய்ப்பு தான். அவர் எடுத்து நிற்பது ஒரு பயமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவரும் நம்மளை போல ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தானே. அவர் எதுக்கு நம்ம ஆப்போஸ் பண்ணி நிற்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? நிறைய பேர் என்னன்னா அவர் ஒரு ரொம்ப மதிச்சிட்டு இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அவர் நம்மளை எல்லாம் பண்ணிப்பாரு. அது கிராமங்கள் அவங்களுக்கு இருக்க ஒரு அறியாமன்னு சொல்லலாம். அவர் ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறப்ப வராரு. அதை வச்சு நிறைய பேர் அவர் நல்லவர், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இதுக்கு கூப்பிட்டா வராரு, அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. மற்றபடி அதை வச்சு நம்ம அவங்க நல்லவங்கன்னு முடிவு பண்ண முடியாது. அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வழக்குகள் அப்படியே போயிடுச்சு. கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைட் வந்தாங்க. அது வரைக்கும் எல்லாம் அவர் மேலே இருந்த அத்தனை வழக்குகளும் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே அடங்கி போச்சு. அவர் இருக்காரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுனாலையோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா பிறந்த நாளுக்கு ஒரு டோக்கன் ஒரு ஓட்டுக்குன்னு சொல்லி 5 பொருள் கொடுத்துருக்காங்க. சேலை வேட்டி இதுன்னு சில பக்கம் பாத்திரங்கள் பேன்லாம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கேட்டால் பிறந்த நாளுக்கு கொடுத்தேன்னாங்க. திமுக அரசு பார்த்தீங்கன்னா அதுவும் கேட்டு கோடை விடுமுறைக்காக கொடுத்தேன். கோடை விடுமுறை இந்த வருஷம் மட்டும்தான் வந்துதான். போன ஆண்டெல்லாம் கோடை விடுமுறை வரலையா? அப்போ ஏன் 5000 ரூபா கொடுக்கல? இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. பொங்கலுக்கு பணம் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறாங்க. எல்லாமே எலெக்ஷனுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன் போன வருஷம் ஏன் கோடை காலம் அப்போ வரலையா? அப்போ சீரழிவு வரலையா மக்களுக்கு? அப்போ ஏன் 5000 ரூபா பணம் கொடுக்கல? ஆனால் அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு இந்த தடவை தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. இது வரைக்கும் வரவே இல்லை. அதனால ஒரு டோக்கனுக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் தங்கமிலிருந்து வெள்ளியிலேருந்து மாற்றி போட்டு திமுகவும் அதிமுகவும் மாற்றி செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த பகுதியை. ஆனால் மக்களும் அதை நம்பிட்டு இலவசம் கொடுக்குறாங்க. இலவசத்தை கொடுத்தா நம்ம வாக்களிச்சிடலாம் நினச்சி வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அது இலவசமும் நம்ம காசுன்னு அவங்களுக்கு தெரியுது. நம்ம கட்டுற வரியிலேருந்து தான் நமக்கு அவங்க இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது புரிஞ்சிக்காம அது இலவசம் நமக்கு கிடைக்குதுன்னு மக்கள் வாக்களிச்சிடறாங்க. இலவசங்களை பெற்று அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் எடுபடும் நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் கொள்கையில் சொல்லிட்டு தான் இருக்கோம். மக்கள் அதை அவங்களா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு எப்போ அந்த விழிப்புணர்வு வரும்னு தெரியல. நாங்கள் இன்னும் கொண்டு போயிட்டே தான் இருக்கோம். 15 வருடங்கள் மேலாச்சு. இன்னும் நாங்கள் எங்கள் கொள்கையில் சொல்லிட்டு தான் இருக்கோம். இலவசம் அவங்களுக்கு சும்மா கொடுக்கல, நம்ம கொடுக்குற காசில் தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு அமைச்சர் ஆனாலும் சரி, ஒரு எம்எல்ஏ ஆனாலும் சரி, அது நம்ம போடுற ஓட்டில் தான் அவங்க ஆகுறாங்க. அவங்க சாதாரணமாக எடுத்தோன்னா வரல. அந்த வேலுமணி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்த சொத்து மதிப்பும் இப்போ அதுக்கப்புறம் இருக்க சொத்து மதிப்பு எவ்வளோன்னா மற்றவங்களுக்கே தெரியும். அது எல்லாமே அந்த கொரோனா டைமில் அதிகரிச்சது மட்டும்தான்.
அவ்வளோ அவர்கள் சொத்து வச்சிருந்தோமே எல்லாம் அவங்க சொத்துல சொந்த காசுல யாரும் இலவசம் கொடுக்கல. நம்ம வரி கட்டுற பணத்துல நம்ம மூலியமா இப்போ இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, இலவசம் கொடுப்பாங்க. அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன எல்லாமே எவ்வளோ ரேட் அதிகமாகுது, சாதாரண பொருள்ல இருந்து மற்ற ஒரு பொருள்ல இருந்து எல்லாமே வந்து கண்டிப்பா விலை உயர்வாது. அவங்க கொடுக்குற இந்த 5000 ரூபாவும் சரி, இப்போ கொடுத்த இலவசமும் சரி, எதுக்குமே பத்தாது. அந்த இலவசம் அது அவங்க சொந்த காசுல கொடுக்கல, அது எப்பவுமே மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் நம்மளோட காசு தான். அப்படி சில பேர் நாங்கள் காசுக்கே வழி இல்லாமல் இருக்கோம், அவங்க கொடுக்குற காசை வேணான்ட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படி வாங்குறீங்களா வாங்கிக்கோங்க, அது உங்கள் சொந்த பணம் தான், வாங்குறது தப்பே கிடையாது. அது நீங்கள் ஓட்டுக்கு கொடுத்தாலும் வாங்கினா வாங்கிக்கோங்க உங்கள் செலவுக்காக. ஆனால் உங்களுக்கு மாற்று அரசியல் வேணும். எது வந்தால் நல்லா இருக்குமோ உங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு அதுக்காக நீங்கள் வாக்களிங்க. அவங்க காசு கொடுத்துட்டாங்க, காசுக்காக வாக்களின்னு வேணும். அவங்க காசு வேணும்னா வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. அது நம்ம காசு, நம்ம வாங்குறோம், நம்ம காசு தான் அவங்க கிட்ட இருக்கு. அதை வாங்கிட்டு உங்களுக்கு மனசாட்சி தொட்டு யாருக்கு போகணும், யாருக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமே இப்போ அதே மாதிரி நிறைய மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க ஆளுமையில இருக்காங்க, நம்ம மற்ற கட்சிக்கு வாக்களிச்சோமோ அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டா இவங்க நாம் தமிழர் வந்துருவாங்களா, வரமாட்டாங்க. ஆளுமையில திமுக இருக்கு, இங்க அதிமுக இருக்காங்க, இவங்க வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கண்டிப்பா ரூலிங் பார்ட்டியா நாம் தமிழர் வராது. ஸோ இவங்க வர்றப்போ நம்மளை வந்து கட்டமைத்து இருப்பாங்க, நம்மளை பயம் பொறுத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. இன்னும் நான் நிறைய பகுதிகள் உட்கட பகுதிக்கு போனோம், அங்கெல்லாம் வந்து மக்கள் இன்னும் பயப்படுறாங்க. அங்கே வந்து திமுக தான் கவுன்சிலர், அந்த அவங்களோட கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. அங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க, குறைந்தபட்சம் மற்ற ஹிந்துஸ் அவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. தொண்டாமுத்தூர் பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் என்ன? அடிப்படை வசதிகள் வந்து சௌரிபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வந்துட்டு இருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லலாம். அது பண்ணணும். உக்கடம் பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் யூனிட் வந்து ஃபுல்லாகவே சீரழிஞ்சு கிடக்குது. எங்கே பார்த்தீங்கன்னாலும் கழிவு நீர், குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கியிருக்காங்க, அந்த விளையாட்டு பகுதியில் தான் அந்த கழிவு நீரே வருது. அது அவ்வளோ இதாக இருக்குது, அது நம்ம சுவாசத்துக்கே வந்து கேடானது. அதை அவங்க சரிப்படுத்தணும். குப்பைகள் அந்த அந்த பகுதிகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அந்த உக்கடம் புல்லுக்காடு ஏரியாக்குள்ளே போயிட்டு குப்பைகள் எல்லாம் கொட்டி வச்சு ரொம்ப நாசமாக்கிறாங்க, அது எல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த குனியமுத்தூர் ஏரியாவில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள் வந்து சரியா இல்லை. ஒரு மெயினாக வெளியே தெரிய ஏரியாவுக்கு மட்டும்தான் கரெக்ட் பண்ணியிருக்காங்க, சாலை வசதிகள் இல்லை. தெரு விளக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய இடங்களை வந்து பாலடைஞ்சு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, அது எதையுமே சீர்படுத்தாமல் இருக்காங்க. அது கோரிக்கை வச்சு ஏதாவது 1-2 பதில தான் நிறைவேற்றப்படுதோ தவிர அந்த மெயினாக இருக்கிற இடத்துல தான் இருக்குது. இன்னும் உள்ளே போய் பார்க்குற எந்த இடத்துலையும் சாலை வசதிகளும் சரி, தெரு விளக்குகள் வந்து சரியா இல்லை. குற்றாலம் பகுதி கிட்ட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க கழிவு நீரை குடிநீரா குடிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட களப்பணி எப்படி இருக்கணும்னு ஐடியா பண்றீங்க? களப்பணி கண்டிப்பா இவங்களை வந்து ஆப்போசிட் பண்ணி தான் எங்களோட களப்பணி இருக்கும். மக்களோட கோரிக்கைகள் என்னன்னு கேட்டு அதை கண்டிப்பா நிறைவேற்ற விதமாக தான் இருக்கும். அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக மனு கொடுப்போம். அதுக்கு இன்னும் போராட்டம் ஆல்ரெடி நாங்கள் நாம் தமிழர் கட்சி பண்ணாத போராட்டம் கிடையாது, எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கோம். இனியும் நாங்கள் இதுக்காக போராட்டம் பண்ணுவோம். கண்டிப்பாக மனு கொடுத்து இதுக்கான விதை கேட்போம். ஆப்போசிட் பண்ணியும் எங்களுக்கு யாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு சொல்கிறாங்க ஸ்டார் தொகுதி இது பிரச்சனையாகும், நம்ம எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பயப்படாமல் எதாக இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். எங்களுக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது. இல்லை இந்த குற்றாலம் பகுதிகளில் மெயினாக அவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லை, தண்ணி வந்து சுத்தமாகவே அவங்க இல்லை. மழை பெஞ்சதுன்னா கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, அதுவும் வந்து கழிவுநீர். சிறுவாணி தண்ணி அவங்க பக்கத்தில் இருக்குது, இங்கே இருக்க மெயின் சிட்டிக்குள்ளே வந்து சிறுவாணி தண்ணீர் வருது. ஆனால் அவங்க சிறுவாணி டேம் பக்கத்துலேயே இருக்கவங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் வரதில்லை, அதுலேருந்து வர கழிவு நீரை தான் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பைப் லைன் வந்து கண்டிப்பாக போட்டு மக்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு வாக்களிக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டோம். இலவசத்தை பார்க்காம காசை பார்க்காம எங்களுக்கு வாக்களிச்சா நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கலாம். நாங்கள் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்போம். மருத்துவம்ல இருந்து படிப்புல இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சரிசமமாக எப்படி நீங்கள் ப்ரைவேட்டில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட்டில் எல்லா இதுவுமே பண்ணுவோம். ஒரு சின்ன சுகாதார நிலையமாக இருந்தால் கூட அங்கே வந்து பேர்காலம் வசதி வந்து நிறைய பக்கம் இல்லாமல் இருக்குது. அது சின்ன இடமா இருந்தாலும் அங்கே வந்து பேர்கால வசதிக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். தொண்டாமுத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் மட்டும்தான் நிற்கிறேன். மற்றபடி அதிமுகலையும் திமுகலையும் பெண் வேட்பாளர் கிடையாது. பெண் வேட்பாளர் வந்து முன்னெடுத்து இருக்கிறதே பெரிய விஷயம். மற்ற திமுகலையும் பார்த்தீங்கன்னா அதிமுகலையும் வாயில தான் சொல்றாங்களோ தவிர பெண் வேட்பாளர்களை நிறுத்துறாங்க, பெருசா நிறுத்துறது இல்லை. 50% ஈக்குவலா 117 ஆண்கள் 117 பெண்கள் வந்து கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக சொல்றாங்க நாங்க பெரியார் தான், இது பெரியாரோட வழியை காப்பாத்துறோம்,
மகளிர் இருக்கிறதே வந்து பெரியார்னாலதான் அவங்க இதை காப்பாத்துறோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க ஆனா இப்ப வரைக்கும் சரிபாதி பெண்ணுரிமை கொடுத்தது கிடையாது. பெரியாரை பத்தி இந்த இதுக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஆனா பெண்ணுரிமை கொடுத்தது கிடையாது. பெரியாருக்கு முன்னாடியே நமக்கு பாரதியார் இருக்காரு, பாரதியார் புதுமை பெண் இருக்காங்க. அது இப்படி இருக்கும்போது நமக்கு பெரியார் நமக்கு தேவையே இல்லை. அதனால அதை முன்னெடுத்து தயவு செஞ்சு பெண்கள் எல்லாரும் முன்னெடுத்துனா மட்டும்தான் பெண் வேட்பாளர்கள் வின் பண்ண முடியும். இவ்வளவு பேர் வேலுமணி கோட்டை அப்படிங்கிற ஒரு தொகுதியில உங்களை நம்பி நான் ஒரு பெண்ணா வந்து இங்க நிக்கிறேன். அது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும். பெண்களே வந்து அவங்க நல்லா இருப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, நம்மளே வந்து தாழ்த்திக்க கூடாது. நம்ம நினைச்சா என்ன வேணாலும் முடியும். நம்மளால மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு என்னதான் பண்ணாலும் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலுமே வந்து வீட்டோட முக்கியம் வந்து பெண்கள் தான். பெண்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும். அதனால நீங்க எப்படி இருந்தாலும் பெண் வேட்பாளரா நினைச்சு உங்கள ஒருத்தியா நினைச்சு கண்டிப்பா வாக்களிக்கணும். வாக்களிச்சா மட்டும்தான். நீங்க வாக்களிச்சீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா நாம் தமிழர் கட்சி வாக்களிக்காமலே உங்களுக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, வாக்களிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நல்லது பண்ண. ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதிமுக 7 முறை வந்திருக்கும் போது, காங்கிரஸ் 3 முறை வந்திருக்கும் போது, திமுக 3 முறை வந்திருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு 5 ஆண்டு என்ன 70 வருஷமா இந்த 2 கட்சி தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. அப்படி அவங்களுக்கு கொடுத்தும் போது ஒரு 5 ஆண்டு தானே கொடுத்துதான் பாப்போமேனு நம்பிக்கையோட நீங்க கொடுங்க. கண்டிப்பா எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லா பிரச்சனைகள் எல்லா குறைபாடுகள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா வந்து நாங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வோம். பெண்கள் தயவு செஞ்சு பெண்களுக்காகவாது நினைத்து எந்த கட்சியில பெண்ணுக்கு பெண் உரிமை கொடுத்தாங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா, எங்க கட்சியில நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் இந்த தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்குலாம் பாத்தீங்கன்னா 25 வயசு இப்பதான் ஆகுது. இப்பதான் நான் தகுதியை பெற தேர்தல நிக்கிறதுக்கு. ஆனா எங்க சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்பவே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவர் எல்லாமே கிட்டத்தட்ட 25 வயதுல இருந்து 30 வயதுக்கும் மேலேயே 100 பேர் கிட்டத்தட்ட எங்க கட்சியில நிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை வந்து அடுத்த தலைமுறைக்கு எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை. இந்த வாய்ப்பு இங்க மட்டும்தான் கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, வேற எந்த கட்சியிலயாவது இந்த வயசுல கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பொண்ணுக்கு கொடுப்பாங்களா? அப்புறம் எங்க கட்சியில பாத்தீங்கன்னா எல்லா மக்கள், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா இதுலயுமே ஒரு வேட்பாளர்கள் இருக்காங்க. பழங்குடி மக்கள்ல வேட்பாளர் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள்ல இருக்காங்க, இஸ்லாமியர்கள்ல இருக்காங்க, எல்லா ஜாதியிலும் இருக்காங்க, எல்லா மதத்திலயும் இருக்காங்க. யாருக்கும் எந்த வேறுபாடுகள் கிடையாது. ஜாதி மதம் எந்த இதுவும் இல்லாம நல்லபடியா நான் எல்லாருக்கும் வேலை செஞ்சு நல்லபடியா இருப்போம். பெண்கள் தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம். வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.